இந்த தென்னை மரம் வந்து எனக்கு வச்சு 22 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் வைக்கும்போது வச்சேன். இந்த தென்னை மரம். இது வரைக்கும் வந்து காய் வந்து பொய்ப்பாலையா போச்சு. பாலை வரும், ஆனா எது காய் நிக்காது, எல்லாம் கொட்டிக்கிறேன். என்ன காரணம் தெரியாது. என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னா கடைசியில் வெட்டிலானாங்க. நான் இருந்துட்டு போதும், ஏன் ஒரு மரம் மட்டும் இருந்து போன்னு விட்டுட்டேன். அப்போ இது கொடுத்து யூஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலில் 3 காய் 2 காய் அப்படி ஒவ்வொரு படிப்படியாக காய் பிடிக்க நிற்க ஆரம்பிச்சிருச்சு மரத்தில். பெத்த புள்ள காப்பாத்துல தென்னம்பிள்ளை காப்பாத்துன்னு ஒரு பழமொழி. தனியை பத்தி பேசலாம். சரி, உங்களுக்கு மொத்தம் எத்தனை 12 ஏக்கர் இருக்கு? 12 ஏக்கர்ல தென்னை விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? தென்னை விவசாயம் ஒரு 22 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நாட்டு ரகம் தான். பவானி சார் கவர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து எடுத்து வந்து நட்டுறது. இலவசமாக கண்டு கொடுத்தாங்களா? இல்லை, அது காசு நெட்டை குட்டை மரம் தான். அதை வந்து காசு கொடுத்து வாங்கி நட்டுறது. இது நெட்டை குட்டை ரகம், நாட்டு வெரைட்டி. அதுக்கு பேர் தனியாக கிடையாது, நெட்டை குட்டை. செயற்கை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மண் வளம் கெட்டு போயிடுது. தெரிஞ்சுது உங்களுக்கு? தெரியுது. முதல்ல நாம் அதை வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்குற அளவுக்கு தான் ஈல்டு வரும். வந்தாலும் ஒரு 3-4 வருஷம் அதிகமாக வரும். வர மறுபடியும் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மறுபடியும் குறைஞ்சிட்டே தான் வரும். மகசூல் குறையும். நம்ம இயற்கைக்கு போகும்போது முதல்ல நார்மலாக வந்தாலும் நம்ம கிராஜுவலாக வந்து அந்த ஈல்டு வந்துகிட்டே இருக்கு. மண்ணும் கெடாது, நம்ம அந்த பொருள் சாப்பிட்ற நம்மளுக்கும் வந்து உடல் நலம் கெடாமல் இருக்குது. நாட்டுக்கு வருது. உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் வந்து அது இளநிக்கு அதிகமாக போகுதுங்கிறாங்க. இளநிக்கு அதுக்காக அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நாட்டு ரகம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அப்புறம் காய் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முதல் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து போன மாதம் வெட்டுனோம். அது வந்து எனக்கு வந்து காய் வெயிட் போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் 40 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எப்படி திடீர்னு இவ்வளோ அதிகரிக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்ததுனால தான் எனக்கு அதிகரிக்கிறங்கிற ஒரு இது. ஆனால் இப்போ பிடிச்சிருக்கிற குறும்பை வந்து பார்த்தா அப்படியே நிற்கிது. அது காரணம் வந்து அந்த டிகேசி ப்ராடக்டில் வந்து சப்பா வந்து வேற அடிஷனல் பண்ணிக்கிறேன். எருக்கில் கரைசல் போட்டிருக்கிறேன். அது வந்து போரான் சத்துக்காக குறும்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு எருக்கில் கரைசல் தனியாக போட்டிருக்கேன். அது வந்து NWDCயில் வந்து போட்டு பண்ணியிருக்கிறேன். அதனால மகசூல் அதிகரிச்சிருக்கேன். அல்ல, குறும்பை வந்து கொட்டாது. எனக்கு போரான் சத்து மகசூல் அதிகம். சாதாரண இயற்கையில பஞ்சகாவியா இயற்கையில பண்ணி அப்பயே இந்த மாதிரிலாம் நடக்கல உங்களுக்கு எதுவும்? அதுக்கு போரான் தனியாக பத்தல. அதான் என்னோட பென்சில் 4 மரம் தோப்பில் வந்திருக்கு. 4 மரமும் வெட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த டைம் சரி இது உழைக்குன்னு சொல்லி நினைக்கல. இது நார்மலாக விட்டபோது பார்த்தா மறுபடியும் குருத்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கு முன்னால் நான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு சந்தேகமாக தான் வாங்கிட்டு வந்து நான் விட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அப்புறம் அந்த மரத்தலையர் பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இது ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வேலை செய்யுது. இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும், முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்.